ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான பானகம் தான் பார்க்க போகிறோம். இஞ்சி பானகம். இஞ்சி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு மருத்துவ குணங்கள் அதில் இருக்குதுன்னு. ஆனாலும் இஞ்சியை நம்ம இஞ்சி பூண்டு விழுதை தவிர பெரும்பாலும் நம்ம அதிகமாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இஞ்சி பானகம் செஞ்சு குடித்தோன்னா ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம். இந்த இஞ்சி பானகத்தை மாதத்தில் ஒரு 6-7 முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு எந்த விதமான வயிறு உபாதைகள் இருந்தாலுமே சரியாயிடும். அதோட உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ வர்ற அந்த பெயின் பயங்கரமாக கட்டுப்படுத்தும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மஞ்சளுக்கு அடுத்தபடியாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே இஞ்சி ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. இஞ்சி நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்க நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதோட கோல்டு, காஃபு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தோடு வாழலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 10-15 புதினா இலைகள். புதினா இலைக்கு பதிலாக நீங்கள் துளசி இலைகள் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் இல்லைன்னா பனங்கற்கண்டு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஜாதிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கிரேட் பண்ணிட்டு அதிலிருந்து ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நம்ம பானகத்துக்கு. ஜாதிக்காய் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி எதுவும் ஊத்தாம ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதுல 1 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பியும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மீண்டும் இந்த சக்கையை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நல்லா நம்ம அந்த சக்கையை அரைச்சி விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நமக்கு இறங்கிரும். அவ்வளோதான், ஆரோக்கியமான இஞ்சி பானகம் தயார். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்கை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 11 o'clock டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாகவும் நம்ம இதை குடிச்சிக்கலாம். நாங்கள் எப்போயுமே இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் எடுத்துக்குவோம். அதோட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் டயட்டில். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். நல்லா முளைக்கட்டிய பயிராக இருந்தால் உங்களுக்கு கூடுதல் சத்து. முளைக்கட்டிய பயிர் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஓவர் நைட் ஊற போட்டு மறுநாள் காலையில் நீங்கள் இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 நாள் முளைக்கட்டிய பயிர். இது இன்னும் 1 நாள் இருந்தால் உங்களுக்கு இந்த முளை இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இதை வச்சு இன்றைக்கி நான் 2 ரெசிபி பண்ண போகிறேன். ஒன்று இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு, இன்னொன்று சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த முளை கட்டின பச்சை பயிர்லேருந்து ஒரு 1/2 கப் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இந்த முளை கட்டின இந்த பச்சை பயிரை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது முளைக்கட்டிய பயிர்னால நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்துருக்கிறேன். இது ஊற வச்ச பயிராக இருந்ததுன்னா நீங்கள் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு.
இது அது அப்படியே பச்சை வாடை அடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. நம்ம இஞ்சி, சர்க்கரை, அப்புறம் பச்சை பயிரோட அந்த முளைக்கட்டி அந்த பச்சை பயிரோட டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பட் வெரி எஃபெக்டிவான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஜிஞ்சர் ஆம்லா ஜூஸ். இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் நம்ம கண்டிப்பாக விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். நெல்லிக்காயில் விட்டமின் சி அவ்வளோ இருக்குது. அதோட அயன், கால்சியம் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இந்த ஜூஸை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோன்னா போதும், வருடத்துக்கும் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். இந்த ஜூஸை சட்டுன்னு 1 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு துண்டு இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதை நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன், இதையும் நறுக்கி வச்சுக்கலாம். இந்த கோட்டில் கரெக்டாக நம்ம நறுக்கணும்னா ஈஸியாக நறுக்க வரும். இப்போ ஒரு பவுலில் நறுக்கின இஞ்சி, நெல்லிக்காய் கூடவே சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பிடி உப்பு, இது கூடவே 1 டம்ளர் தண்ணீர். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கூடவே இன்னொரு முறை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். சர்வ் பண்ணும் போதுல கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணால் ஆரோக்கியமான இஞ்சி நெல்லிக்காய் பானகம் தயார். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதும், ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்கு கவலையே வேண்டாம். வீட்டில் யார் ஜூஸ் கேட்டாலும் உடனே இந்தாங்க ஜூஸ் ரெடின்னு கொடுத்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி அப்படியே முழுசாக குக்கரில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சீனிக்கு பதிலாக சர்க்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடிச்ச சீரகம், இது கூடவே ஒரு 10லேருந்து 12 புதினா இலை, கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள இங்க மாங்காய் நல்லா வெந்துருச்சு. பயங்கரமா சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உள்ள இருக்கிற சதை பகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம்.
எடுத்து வச்சதை இதுக்கு முன்னாடி அரைச்ச சீனி புதினா பவுடரோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணீர் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நமக்கு மாங்காய் ப்ரிசர்வ் ரெடி. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். மொத்தமாக ஒரு பல்காக செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்போ வேணுனாலும் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். சரி, இப்போ இதிலேருந்து ஜூஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 லிட்டர் குளிர்ந்த தண்ணீர். 1/2 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச மாங்காய் ப்ரிசர்வ். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக வறுத்த சீரகத்தூள் சேர்த்தா சுவையான மேங்கோ ட்ரிங்க் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.